வாமுவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நானபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 3 விதமான த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாமுவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன மலையாள படமான அரூபி அப்படிங்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே பத்மினி அப்படிங்கிற ஒரு மோகினி பேயை பற்றின கதையை சொல்கிறாங்க. அதாவது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு அழகான பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணுடைய பெயர் தான் பத்மினி. அந்த பொண்ணுடைய தாய்மாமன் அவன் மேலே ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்கான். ஆனால் அந்த பொண்ணுக்கு அவனை பிடிக்கல, ஒரு நங்கோதரியை தான் பிடிச்சிருக்கு. அவனை தான் ரொம்ப டீப்பாக சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவளுடைய தாய்மாமனுக்கு தெரிஞ்ச உடனே பத்மினியை ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணிடுறான். அந்த செகண்டில் இருந்து ஆன்மாவா, அதாவது ஆவியா மாறி தன்னுடைய சாவுக்கு காரணமான தாய்மாமனையும் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்களையும் நிறைய பேர்த்தையும் கொண்டுகிட்டே இருக்கு. இப்ப இந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பத்மினியை லவ் பண்ணாங்க இல்லையா ஒரு நங்கோதரி, அவன் என்ன பண்றான், இந்த பெண்ணுடைய ஆன்மாவை ஆவியை ஒரு பஞ்சலோக சிலைக்குள்ள அடைச்சு அவனுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்ல யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த சம்பவம் நடந்து பல 100 வருஷங்கள் கழிச்சு இப்போ ப்ரெசன்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல 2 பேர் அந்த பஞ்சலோக சிலையை எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அதுக்கான காரணம், அந்த சிலையை மட்டும் வெளியே கொண்டு போய் விற்றோம் அப்படின்னா பல கோடி ரூபாய் பணம் கிடைக்கும், அதை வச்சு லைஃப்ல செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த சிலையை கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்க. அந்த செகண்ட்ல இருந்து அந்த மோகினி போய் வெளியே வந்துடுது. இதுக்கப்புறம் இந்த கதையில நடந்த அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். படத்தில் நடிச்சிருந்த ஒரு சில கதாபாத்திரங்கள் ஓரளவுக்கு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த ஸ்டோரி அப்படிங்கிறது ஓரளவுக்கு கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்களில் தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. பட் நான் எவ்வளவு யோசித்தாலும் இதுக்கு மேலே இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. இந்த ஸ்டோரியை நான் சொல்லும் போதே உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம குழந்தையா இருந்த காலத்தில் இருந்து இதே மாதிரியான கதையை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்து டயர்ட் ஆகிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அருக பழசான ஒரு கதையை எடுத்து தான் இவங்க படமாக ஆக்கியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பெருசாக எங்கேயுமே சுவாரஸ்யமாகவும் இல்லை, எங்கேயுமே அந்த ஹாரர் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. நிறைய இடங்களில் லாஜிக் மிரர்கள் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பேய் கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு லவ் ஸ்டோரி, செகண்ட் ஹாஃபில் பேய் கூட லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி தேவையே இல்லாமல் வளவலன்னு இழுத்து கொண்டு போயிட்டாங்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு தான் முடிச்சிருக்காங்க. அதை ட்விஸ்ட்டுன்னு அவங்க தான் சொல்லிக்கணும். ஏன்னா ட்விஸ்ட்டுக்கு மட்டும் உயிர் இருந்துச்சு அப்படின்னா என்ன விட்டுருங்கடா சாமி அப்படின்னு சொல்லி கதறி ஓடிரும். அப்படி ஒரு ட்விஸ்ட்டை தான் வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசிங்காக தான் முடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக தான் கிளைமேக்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் இந்த படம். நீங்களே ரொம்ப ஆவரேஜான படம்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்குறீங்க. ஒரு படம் ஓடிடியில் வந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை ரிவ்யூ பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. ஏன்னா எங்களை மாதிரி நீங்களும் படம் பார்த்து ஏமாந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா லைன்ஸ்கேட் பிளேல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. அடல் கண்ணலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் மலையாள படமான அச்சுத்த அவதாரம் அப்படிங்கிற ஒரு சைபர் கிரைம் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனுக்கு அவங்க அம்மா ஃபோனை காட்டி சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபோனுக்கு ஒரு ஸ்கேம் மெசேஜ் வருது. அதை அந்த பையன் தெரியாமல் கிளிக் பண்ண அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் காலியாகிடுது. எங்கே போச்சு அப்படிங்கிறதே தெரியல. இதனால் அந்த சின்ன பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறான். மொத்த குடும்பமும் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்ததுல இருந்தே இந்த மாதிரியான ஸ்கேமை தடுக்கணும், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குறாங்க. பட் அந்த ப்ராஜெக்டை நடைமுறைக்கு படுத்தணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அப்ரூவல் வேணும். அதுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினுடைய சிம் மாதிரியே 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சிம் டூப்ளிகேட்டாக கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோயின் அப்ளை பண்ண லோன் அமௌண்ட்டை அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுடைய அப்பா, அவங்களுடைய பிரதர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு விதமான ஸ்கேம்ல மாட்டிக்கிறாங்க. அது என்ன ஸ்கேம்ல அவங்க சிக்கிக்கிறாங்க, இதையெல்லாம் எதிர்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, கடைசியா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை.
இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த படத்தில் இவங்க சொல்ல வந்த அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. சொசைட்டிக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு மெசேஜையும் இவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கியிருப்பாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மெசேஜ்லாம் எப்படி வருது, அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் அந்த 15 நிமிஷத்தில் அந்த சீன் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. மேக்கிங்கும் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. அதை ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனை நீங்களே எடுங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய ஸ்கேமை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் எந்த ஸ்கேமை பற்றியுமே இவங்க டீட்டெயிலாக சொல்லவே இல்லை. அதுவும் மேம்போக்காக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஸ்கேம்னால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. அதனாலேயே எங்கேயுமே எனக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகவே இல்லை. நிறைய இடங்கள் லேக் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு, போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய லாஜிக் மிரர்களும் இந்த படத்தில் இருக்குது. நிறைய இடங்களை வந்து ரொம்ப கிளம்சியாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் வரதான் செஞ்சது. ஈவன் அந்த கிளைமேக்ஸ் கூட எனக்கு பெருசாக கன்வின்சிங்கே இல்லை. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் அவுட் சைடு இந்தியாவில் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த படத்தில் அடல் கண்ணன் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் அமெரிக்கன் படமான இந்த கிரே அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேமஸான ஒரு லாயராக இருக்காங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்து லோனை வாங்கி அந்த பணத்தை இல்லீகலாக வேற ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிக்கு திரும்ப பணத்தை கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு குறிப்பிட்ட இடத்துல ட்ராப் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து அந்த மொத்த பணத்தையும் வசூலிக்கக்கூடிய வேலையை தான் நம்ம ஹீரோயின் செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேசிக்காக ரொம்ப பணக்காரங்க, ரிச்சான கிளைண்ட்டு, அப்படி இல்லைனா பேங்க்ல அசட் மேனேஜராக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சாலசார் அப்படிங்கிற ஒரு கிரிமினல் இந்த மாதிரி தான் ஒரு கம்பெனி கிட்ட அதிகமான பணத்தை வாங்கி வேற வேற நேம்ல இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரிய வருது. ஸோ அவங்ககிட்ட இருந்து அவன் கடன் வாங்கின எல்லா பணத்தையும் நம்ம ஹீரோயின் மீட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே பேங்க் கிட்ட இருந்து லோனை வாங்கி அந்த அமௌண்ட்டை வில்லன் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க. ஹீரோயின் வில்லனுடைய பிஸ்னஸை ட்ராப் பண்ணுறதுக்காக முடக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பெருசாக போர் அடிக்காத மாதிரி ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. தமிழ் டப்பிங்கும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. மேக்கிங்லாம் சொல்லவே வேணாம், ரொம்ப தரமாகவே பண்ணியிருந்தாங்க. படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபில் ஒரே மாதிரியான காட்சிகள், அதாவது நம்ம ஹீரோயின் வில்லனுடைய பிஸ்னஸை முடக்கிற மாதிரியான காட்சிகளே திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்காது. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே இந்த கதை கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது டைம் பாஸுக்கு ஒரு தடவை பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்குது. அடற்கடலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன படங்களை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.